So welcome friends, and in exercise 6.5 la 15th question பார்க்க போறோம். In an equilateral triangle ABC, D is a point on BC such that BD equal to 1 by 3 BC, prove 9AD square equal to 7AB square. இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, BD equal to 1 by 3 BC ன்னு சொல்றாங்க. So first equilateral triangle ABC நம்ம எடுத்துக்கிறோம். இந்த BD என்ற பார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டோட்டல் BC ல 1 by 3 மட்டும் தான் இருக்கும். So B ன்றது உங்களுக்கு என்னது மிட் பாயிண்ட். So BP equal to BC ஆ இருக்கும். So first equilateral triangle இன்றதுனால AB equal to BC equal to CA. எதனால இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம்? இது equilateral triangle இன்றதுனால AB equal to BC equal to CA. Next BD equal to 1 by 3 BC. இது ஏற்கனவே உங்களுக்கு given link கொடுத்திருக்காங்க. So next BP equal to 1 by 2 BC. அதே மாதிரி PC equal to 1 by 2 BC. இது third equation. Okay. So இங்க BP அப்படின்றது வந்து என்ன உங்களுக்கு பாதி, இந்த BC ல half. அதே மாதிரி PC ன்றது என்னது உங்களுக்கு பாதி. So 1 by 2 BC. இதெல்லாம் முதல்ல எழுதிடணும். ஏன்னா இந்த எல்லா கண்டிஷனும் நம்ம கொஸ்டின்ல அப்ளை பண்ண போறோம். So first equilateral triangle எடுத்தனால AB equal to BC equal to CN first எழுதிருக்கேன். Next BD equal to 1 by 3 BC givenல கொடுத்திருக்காங்க. அடுத்து BP ன்றது மிட் பாயிண்ட். So BP equal to BC ல பாதி. அதே மாதிரி PC என்னது BC ல பாதி. So நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ADP இந்த பார்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். So in triangle ADP by Pythagoras theorem உங்களுக்கு என்ன வந்துரும், hypotenuse side square equal to sum of remaining two side square. So AD square equal to AP square plus DP square. So AD square equal to AP square plus DP square. இது உங்களுக்கு fourth equation. Okay. So next அதே மாதிரி இந்த triangle எடுத்துக்கிறோம். So in triangle APC. Okay. So in triangle APC உங்களுக்கு என்ன வந்துரும், AC square equal to AP square plus PC square. Okay. So AC square equal to AP square plus PC square வந்துரும். So இப்போ நம்ம இதில் therefore AP square equal to என்ன வந்துரும், AC square இந்த PC square இந்த பக்கம் வரும்போது minus PC square ஆயிரும். So AC square minus PC square. Okay. So இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எதில் சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா fourth equation சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So இது வந்து fifth equation. So substitute 5 in 4. Okay. So இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது AD square equal to AP square plus DP square இருக்கு. நம்மளுக்கு AB square equal to என்ன தெரியும், AC square minus PC square தெரியும். So AD square equal to AC square minus PC square plus DP square இருக்கு. இப்போ DP ன்றது பார்ட் என்னது, இந்த பார்ட் தான் DP ன்றது உங்களுக்கு. ஓகே. ஸோ டோட்டல் பார்ட் DP ன்றது எப்படி எழுதலாம்னா டோட்டல் BP minus BD அப்படின்னு எழுதலாம். therefore நான் சொல்றது என்னன்னா இந்த பார்ட் DP அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா டோட்டல் பார்ட் BP minus BD அதுதான் உங்களுக்கு என்னது DP. ஸோ BP minus BD equal to DP. அதுதான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் DP க்கு பதிலா. So BP minus BD the whole square. Okay. So sorry, DP square equal to BP minus BD the whole square. AP square plus DP square. Okay. So next part AC square minus PC க்கு பதிலா நமக்கு என்னன்னு தெரியும், 1 by 2 BC ன்னு தெரியும். So 1 by 2 BC the whole square plus again BP க்கு பதிலா என்னன்னு தெரியும், 1 by 2 BC ன்னு தெரியும். So 1 by 2 BC minus BD க்கு பதிலா என்னன்னு தெரியும், BD க்கு பதிலா 1 by 3 BD க்கு பதிலா 1 by 3 BC. Okay. So BD equal to 1 by 3 BC whole square. Okay. So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So
ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அது சைடில் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஏசி ஸ்கொயர் மைனஸ் 1/2 பிசி ஸ்கொயர் இருக்கு. தேர்ஃபோர் ஏசி ஸ்கொயர் மைனஸ் 1/4 பிசி ஸ்கொயர் பிளஸ் இங்க உங்களுக்கு 1/2 பிசி மைனஸ் 1/3 பிசி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ 1/2 பிசி மைனஸ் 1/3 பிசி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்னா 1/4 பிசி ஸ்கொயர் plus b square, so 1/9 bc square minus 2ab, so minus 2 into 1/2 into 1/3 என்ன வந்துரும் bc square. So a square 1/4 bc square plus b square 1/9 bc square minus 2ab 1/2 into 1/3 bc square. ஓகே, ஸோ இந்த 2 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, இங்க ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏடி ஸ்கொயர்னு வரும் முன்னாடி. தேர்ஃபோர் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் இங்க இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் 1/4 பிசி ஸ்கொயர். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சிம்பிளை பண்றோம். இது 1/4 பிசி ஸ்கொயர் பிளஸ் 1/9 பிசி ஸ்கொயர் மைனஸ் 1/3 பிசி ஸ்கொயர். இந்த பார்ட்டை மட்டும் சிம்பிளை பண்றோம். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்துடும் உங்களுக்கு, ஸோ இந்த பார்ட் மட்டும் சிம்பிளை பண்ணும்போது ஈக்குவல் டு தேர்ஃபோர் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் 1/4 பிசி ஸ்கொயர் பிளஸ் எல்சிஎம் உங்களுக்கு இங்க 4 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்ன ஒரு எல்சிஎம் 493. அப்போ 3 4 3 1 4 3s 12 வந்துரும், 12 3s 36 எல்சிஎம் உங்களுக்கு. ஓகே, ஸோ 36 வந்து எல்சிஎம். ஸோ 36னா இங்க 4 இருக்கு, 9 பிசி ஸ்கொயர் பிளஸ் இங்க 9 இருக்குன்னா 4 பிசி ஸ்கொயர். இங்க உங்களுக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 3 வந்தா என்ன வந்துடும் மைனஸ் 12 பிசி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் 1/4 பிசி ஸ்கொயர் பிளஸ் இங்க உங்களுக்கு என்ன வருது 9 plus 4 13, 9 plus 4 13, 13 minus 12 1. ஸோ பிசி ஸ்கொயர் பை 36 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ 9 plus 4 உங்களுக்கு என்ன வந்துடும் 13, 13 minus 12 என்ன வந்துடும் பிசி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் பை 36 வந்துடும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 9AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 7AB ஸ்கொயர் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப இந்த பார்ட் எல்லாமே நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஏபி அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம ஏபின்னு இந்த பார்ட் சேஞ்ச் பண்ண முடியும், நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன தெரியும், ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ அப்படின்னு தெரியும். ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஏபி ஈக்குவல் டு பிசி அப்படின்ற பார்ட் நமக்கு தெரியும். அப்ப இந்த பிசி ஈக்குவல் டு ஏசி எல்லாமே என்னதான் ஈக்குவல் தான். ஸோ இந்த ஏசின்ற பார்ட் நம்ம எப்படி எழுதலாம், இப்போ ஏபி ஸ்கொயர்னு மாற்றலாம். அதே மாதிரி பிசின்ற பார்ட் எப்படி மாற்றலாம், ஏபின்னு மாற்றலாம். அதே மாதிரி அகெயின் இந்த பிசின்ற பார்ட் எப்படி மாற்றலாம், ஏபின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்போ ஏபியில் மாறிடுச்சு, இங்கே மட்டும் ஏடி. எதனால இப்படி மாத்திரம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 9AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 7AB ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன வந்துடும், எல்சிஎம் 36 வந்துடும். ஸோ 36 ஏபி ஸ்கொயர் மைனஸ் இங்க 4 இருக்கு, ஸோ 9AB ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு, ஏடி ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு 36AD ஸ்கொயர் equal to 36AB ஸ்கொயர் மைனஸ் என்ன வந்திருக்கு 9AB ஸ்கொயர். 36 மைனஸ் 9 என்ன வந்து உங்களுக்கு 27. 27 plus 1 என்னது 28AB ஸ்கொயர். ஓகே, ஸோ 36 minus 9 27, 27 plus 1 28AB ஸ்கொயர். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 9AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 7AB ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த 36ம் 28ம் நம்ம எதில் டிவைட் பண்றோம் அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 36ம்
இங்க 36 இருக்கு, இங்க 28 இருக்கு. ஸோ 9 4s 36, உங்களுக்கு இங்க 7 4s 28. ஓகே, ஸோ therefore AD square equal to 28 divided by 36 AB square. ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 4s 28 வந்துடும், 9 4s 36 வந்துடும். இப்போ அகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 7AB ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ.